ரஜினிகாந்த் அரசியலில் நுழைய ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவர் வகுப்புவாத சக்திகளோடு சாதியவாத சக்திகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தனித்து இயங்க வாய்ப்பு இருக்கிறது. தனி கட்சி தொடங்கினால் அவருக்கு தமிழக அரசியல் சாதகமாக அமையும் என்றுதான் கருத முடியும். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் கூட்டணிக்காக நாங்கள் ஏங்கல. கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் கூட்டணி அமைப்போம். ஒரு கட்சி வளர்ச்சி அடைய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கட்சி நினைப்பதில் தவறில்லை. அதில் ரஜினி எங்களுக்கு கூடுதல் பலமாக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ரஜினி மட்டுமே பலமாக இருப்பார் என்று நான் சொல்லல, ரஜினி கூடுதல் பலமாக இருப்பார் என்று நான் சொல்கிறேன். இல்லை, அதுதான் உங்களுக்கு நம்ம அதுக்கு யார் வேணாலும் வரலாம். அதுக்கு ஒன்றும் நான் அன்றைக்கே தெளிவாக சொல்லிட்டேனே, கட்சி ஆரம்பிக்கிறது வர்றது யார் வேணாலும் வரலாம். மக்கள் தினமும் படுகிற துன்பத்தை துயரத்தை எல்லாம் இன்றைக்கு கருத்திலே கொண்டு கருத்து சொல்ல முன்வராத ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. பாட்ஷாவின் பாட்ஷா தமிழ் மண்ணில் எடுபடாது. இன்றைய தலைமுறை, தமிழக தலைமுறை, இளைய தலைமுறை, மாணவர் சமூகம் மிக தெளிந்த புரிதலோடு அறிவியலோடு தங்களுக்கான அரசியலை மேற்கொண்டிருக்கிறார்கள்.